தீவன உற்பத்தி மாட்டுக்கும் ஆட்டுக்கு கோழிகளுக்கு பண்ணிக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாத நான் வந்து விற்பனையும் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து தீவன உற்பத்தி விதை உற்பத்தியும் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ என்னுடைய தோட்டத்தில் வந்து CSV 33 அப்படின்னு ஒரு புதிய ரகம். இது வந்து தீவன சோளம்னு சொல்லுவாங்க, மருதாம்பு பயிர்னு சொல்லுவாங்க. மருதாம்பு பயிர்னால் ஒரு தடவை நீங்கள் வந்து அந்த முறைப்பிரகாரம் நடவு செஞ்சிட்டிங்கன்னா இதை வந்து மீண்டும் கட்டிங் ஆக மீண்டும் அறுத்து போட்டுக்கிட்டு இருக்கலாம். முதல் கட்டிங் பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு போடுறது அப்படின்னா ஒரு 60 நாள் கழித்து பூட்டை வாங்குற டைமில் போட்டுக்கலாம். அடுத்தது 2வது வந்து 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 3 வருஷம் டு 5 வருஷம் வரலாம் நீங்கள் வந்து மல்டி கட்டிங் பண்ணி நீங்கள் வந்து மாடு ஆடு கோழிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். CSV 33 ரகம் ஏன் பயிரிடுறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கோஎஃப்எஸ் 29, 31, 33 இது மாதிரி 2